ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட 274 days கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வெரி கிளாட், மகிழ்ச்சிங்க. ஸோ என்னோட சேனல் முன்னைப்பட்டு திங்கப்படு ஒரு செல்ஃப் உங்களுக்கே தெரியும். எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி உங்களை நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பதிவு. இம்பார்ட்டண்டான டாபிக் என்னென்னா வாட்டர், தண்ணீர். ஸோ நாம் ஒவ்வொரு நாளும் இந்த சம்மர் சீசனில் அதிகமாக தண்ணி தாகம் தான் எடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும் இல்லைங்களா? ஒரு எனர்ஜி ட்ரிங்க் நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் என்ன ஆக்டிவாக இருக்கலாம், ஒரு சுறுசுறுப்பாக இருக்கலாம் இல்லைங்களா? ஸோ ஒரு வெயிலில் நடந்துட்டு வரீங்க, அந்த டைமில் ஒரு தண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த தண்ணியை குடிச்சிட்டு நீங்கள் வாக் பண்ணும்போது இன்னும் ஒரு ஆக்டிவாக நீங்கள் ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை நடக்கிறதா இருந்தாலும் சரி, எந்த விஷயத்தையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ தண்ணி தாகம் அதிகமாக எடுக்கக்கூடிய விஷயம் சம்மர் சீசனில் மட்டும்தான். ஸோ அதிகமாக எடுத்துக்கங்க, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. தண்ணீர் குடிக்கிறதுனால நமக்கு எந்த சிரமமும் கிடையாது. ப்ளீஸ், நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் போகிறதாலும் சரி, பொது இடங்களில் வெளியில் எங்கேயாவது பயணம் பண்ணுறவங்களாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், எங்கே போனாலும் தயவுசெய்து தண்ணீர் மட்டும் எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் தண்ணி குடிச்சிட்டே இருங்க. ஸோ உலகில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு செடிக்கு எப்படி தண்ணி தேவையோ ஒரு ஹியூமனுக்கு பார்த்திங்கன்னா தண்ணீர் தேவை. ஸோ அதனால தான் சொல்ல வரேன், எடுத்துக்கங்க. நிறைய தண்ணி எடுக்கிறதுனால நமக்கு ஹெல்த்துக்கு நல்லது. உங்கள் சுகன்யா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் சுகன்யா. பாய். சொல்லுங்கள் கைஸ்.